ஆனால் அந்த விசுவாசம் அதுகள்லாம் சிலது நம்மளுக்கு சோறு வருது இல்லை, தூக்கம் இல்லைனாலே பெரிய கஷ்டம் இல்லை அதில். அப்போ நம்ம செத்துருவோமா அப்படின்லாம் எனக்கு ஞாபகம் வருது. கடல் அவி வீட்டிலேருந்து கடலெல்லாம் ராத்திரி அப்படி சத்தம் கேட்கும். கடலில் போய் செத்துக்கலாமான்லாம் ஒரு எண்ணெல்லாம் வந்துச்சு. சின்ன பிள்ளைகள் 2 கூட்டிகிட்டு போயிட்டேன். சரி. அப்போ போனதுமா இடமே இல்லை. சரி. இருட்டாயிட்டு எங்கே போய் தங்குறது. அப்போ ஒரு அம்மா அந்த மாட்டு தொழுவத்துக்கு அந்த இது வைக்கோல் இருக்குல்ல, அதை அப்படி குமிச்சு போட்டு அப்படி கீழே மழை வந்தாலும் இது பண்ணாதபடிக்கு கீழே இப்படி கொஞ்சம் இடம் தான் இருக்கு. அதுக்குள்ள எங்க டீம் படுத்துக்கிட்டோம். எங்க பிள்ளைகளும் 2 பிள்ளைகளை வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பாடு பிள்ளைகளுக்கும் சாப்பாடு. புரியல. ஒரு கிராமத்துக்கு போகும்போது கந்தசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு எல்லாம் இருக்கும்போது, உங்களுக்கு இயேசு சுவாமி தெரியுமான்னு கேட்டப்ப, தெருலையா அந்த தெருவில் கிடையாது இயேசுசாமின்னுட்டு, வேற எங்கேயாவது தெருவில் அடுத்த தெருவில் இருப்பாங்க, போய் கேளுங்க அப்படின்னா. அப்புறம் தஞ்சாவூரில் ஒரு இதில் அடித்து ஒரு லேடி, சென்னையில் இருந்து சலோமி அது பேர், அடித்து கையெல்லாம் வீங்கி சட்டையெல்லாம் கலத்த முடியல, வெட்டி தான் எடுத்தாங்க. அப்படியே அடித்து வீங்கி இது வந்த பொண்ணு அப்படி பயங்கரமானலாம் அடி வாங்கி, ஆண்களும் அடி வாங்கியிருக்காங்க. இருக்கக்கூடிய இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 ருபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஒன்லி யூடியூப் பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோவாக அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதே போல் வாட்ஸ்அப் சேனல். ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நிறைய ஃபோட்டோஸ், பைபிள் வேர்ட்ஸ், நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய மிஸ் பண்ண இதெல்லாம் வந்து இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்போம். அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்டை பின் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். காட் பிளஸ். ரெண்டு பேருமே கல்யாணம் கட்டிட்டு நாங்க அங்க நார்த் இந்தியா போற மாதிரி பிளான்ல இருக்கோம். ஓகே ஓகே. நாங்க குஜராத் போயிட்டோம். குஜராத்துக்கு போயிட்டீங்க அங்க. ஆனா இங்க கிராம ஊழியம் இந்த சம்பவம் வருது, அது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஆட்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க பாருங்க, இவங்க எல்லாம் காணிக்க தருவாங்க, இதுக்கு பில் போட்டு கொடுங்க, நீங்க அந்த ஊழியக்காரருக்கு ஏதாவது தேவைன்னா கொடுங்க, மீதி பணத்தை வச்சு வைங்க, இவ்வளவு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு வந்துட்டாங்க. அந்த பாட்டும் எழுதியிருக்கிறாங்க. தற்பர இயேசுக்காய் தனிக்கொடி ஒன்று தமிழ்நாட்டில் பறக்க அப்படின்னு 2 கோரஸ் எழுதியிருக்கிறாங்க. இப்படி இவ்வளவு இதோட இருந்துட்டு தான் என்ன செய்யறாங்க, ஓகேன்னு சொல்லி எல்லாம் வந்தாச்சு. அப்ப சென்னையில நாங்க போய் 1 வாரம் தங்கியிருந்தோம். சரி சரி. எங்களை எந்த ஃபீல்டுக்குன்னு சொல்லல. சரி. ஒருவேளை கல்யாணம் கிட்ட பேர் வேற ஃபீல்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இவங்களுக்குள்ள ஒரு பாரம், இப்படி எல்லாம் கொடுத்தது எப்படி நடக்கும், நார்த் இந்தியாவுக்கு நம்ம போகிற மாதிரி இவங்களுக்கு ஒரு கலக்கம் இருந்திருக்கு. எனக்குள்ள கலக்கம் இவங்களுடைய எல்லா கையாளத்தையும் இந்த 1 மாசத்துல பார்த்ததை பார்க்கும்போது ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்க போகுது, நம்முடைய ஊழியத்துல எப்படி இருக்க போகுது, என்ன இருக்க போகுது, எனக்கு ஒரு குழப்பம். ஆனா சொல்லி விடல நான் அவங்ககிட்ட, அவங்களும் என்கிட்ட இதை சொல்லல. ஆனா சென்னையில அங்க போயிருக்கும் போது அங்க ஒரு ஊழியக்கார்ட்ட ஜோம்னே என்னைய கூட்டிட்டு போனாங்க. அப்போ தீர்க்க தரிசனமா அவர் சொன்னார், தம்பி நீ நார்த் இந்தியா போறது கர்த்தருடைய சித்தம் இல்ல, நீ அங்க கொடுப்பா, நீ கை நீட்டி வாங்க மாட்டா, அதனால கர்த்தர் எப்படி சொல்றாரு நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் அதுல குழப்பம். ஓகே. அப்படி வச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கு இடையில ஜீசஸ் கால்ஸ்க்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க சென்னையில இருக்கும் போதே. அப்போ வந்துட்டு அவரு உடனே பார்த்துட்டு எழுதிட்டு ஜோம் பண்ணிட்டு அவரு ஒரு லெட்டர் போட்டிருக்கிறாரு. தம்பி நீங்க வந்து முதல்ல என்ன செய்யுங்க, உங்களை ஆண்டவர் அழைச்சது உண்மை, நீங்கள் முதல்ல கர்த்தரை அழைச்சபடியே நீங்கள் ஊழியத்துக்கு போங்க,
ஃபியூச்சரில் உங்களுக்கு ஆண்டவர் காட்டுவார். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட தரிசனத்தின்படி நீங்கள் எப்படியோ செய்யலாம். கிராமத்தில் தமிழ்நாட்டில் தான் வச்சுருக்காருன்னா நீங்கள் வந்து செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நீங்கள் ஆண்டவருக்கு சொன்ன மாதிரி பொருத்தனை பண்ணி ஒப்பு கொடுத்துருக்கீங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் லெட்டர் எழுதிட்டார். இதை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு திருப்தி. எங்களுக்கு பிறகு திருப்பி அதே வியாராவுக்கே நான் என்னையே அங்கே குஜராத்தில் போட்டாங்களோ அதே பணித்தளத்துக்கெல்லாம் எங்களை டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு புறப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. போனோம். போயிட்டு எங்களுக்கு தனி வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்து எங்களுக்கு கையில் மாதம் அப்போ 550 ரூபா சம்பளம் ஃபேமிலிக்கு. அது சாப்பிடணும். ஆனால் இவங்க குஜராத்தி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நான் ஆரையும் குறையமாக படிச்சிருக்கேன். இதை வச்சு ஊழியம் செய்துட்ருக்குறோம். அப்போ அங்கே ஏற்கனவே அந்த வருஷத்தில் கேலண்டர் அடிச்சிருக்காங்க. அதை விற்காமல், அதாவது ஒரே அட்டையில் ஒரு படம் போட்டு வசனம் போட்டிருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும், அங்கே ஹிந்தியில் அடித்து விற்காம நிறைய கிடந்துச்சு. அப்போ அதை நீங்கள் விற்க முடிஞ்சால் வெல்லுங்க, ₹1 கொடுத்து எல்லாருக்கும் ஊழியத்துக்கு போகும்போது கொடுத்து காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஃபீல்டில் உள்ள ஆட்கள்கிட்டலாம். அதனால சரின்ட்டு நாங்கள் கிராம ஊழியத்துக்கு போகும்போது இவங்க சேர்ந்தே வர மாட்டாங்க, திருடியும் சேர மாட்டாங்க. அப்படியே போவாங்களா? இல்லை, ஃபீல்டு தான் போவாங்க. ஏ கிளாஸா கொண்டு போகிற புக்கெல்லாம் விற்றுருவோம். கேலண்டர் 50 கேலண்டர் 50 வித்துட்டு வந்துருவாங்க. தனியா தான் போவாங்க. ஒரு ஆள் அப்படி எல்லாம் மீதி தான் கொண்டு வரும். ஹிந்தி தெரிஞ்சவங்க, குஜராத்தி தெரிஞ்சவங்க எல்லாரும் மீதி தான் கொண்டு வருவாங்க. இவங்க எப்படிதான் விற்பாங்களோ, கர்த்தர் கொடுத்த கிருபை. நீங்களும் கூட என்னையும் கூட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு வைக்கல, அவங்களுக்கு பாஷை தெரியாதுல்ல, அப்ப என்னத்தையாவது பேசுவாங்க, நான் என்னதாட்டு சொல்வேன்னுட்டு தனியா போயிட்டு இப்படி வித்துட்டு வந்துருவாங்க. அப்ப எப்படி வித்திய அப்படின்னா, நான் சாலனான்னே புஸ்தகம் வாங்கிட்டு போனா, ஏக் ரூபின்னே கேலண்டர் வாங்கிட்டு போனா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வீட்டுல வந்த பிறகு ராத்திரி 10 மணிக்கு நாங்க ஜெபம் பண்ணிட்டு ஒரு டேப் ரெக்கார்டு, எங்க வீட்டுல எங்க அக்கா ஒரு டேப் ரெக்கார்டு எனக்கு தந்திருந்தாங்க. அதுல இவங்க எழுதின பாட்டெல்லாம் போட்டு ராகம் அமைச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அதுக்கு கூட 2 ஸ்டான்ஸா சேர்த்து அந்த பாட்டுக்கு. அப்புறம் தரிசனம் தந்த தேவா, கிராமங்கள் இயேசுக்கே 7 பாட்டு எழுதுறாங்க. அங்க 6 மாதம் தான் இருந்தோம் கல்யாணம் கட்டின பிறகு. 6 மாதத்துல 7 பாட்டு. இங்க ஏற்கனவே ஒரு பாட்டு எழுதிட்டாங்க, 2 பாட்டு மறுபடியும் 5 பாட்டு எழுதி ராகம் அமைச்சது. இது அங்க உள்ள FMBB மிஷினரிஸ் எல்லாத்துக்கும். இவர் இங்கு நார்த் இந்தியாவில் இருந்துட்டு தமிழ்நாட்டை குறித்து பாட்டு எழுதிட்டு தமிழ்நாட்டை பற்றி சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒரு எண்ணம். ஒரு ஆர்வம் இருக்கு, பண்ணணுங்கிறது பிடிக்கல. அப்புறம் இப்படி லெட்டர் போட்டோன்னா அதை பார்த்துட்டு ஃபீல்ட் டைரக்டர், நீங்கள் உங்கள் மனைவிட்டையும் சமாதானம் கேட்டு ஒரு லெட்டர் எழுதுங்க, 2 பேரும் கையெழுத்து போட்டு ஒரு லெட்டர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. எழுதுறோம். ஆண்டவர் கிருபையால அப்படி நாங்கள் எப்போ வந்தோம், செப்டம்பரில் வந்தோம். அப்புறம் திருப்பி இங்கே வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இவங்க வெளியெல்லாம் போயிட்டு வருவாங்க. அப்போ இங்கே பணம் கிடையாது இவங்க கையில். எங்கே எப்படி வரும், ஒரு பணம் வராதுல்ல. நான் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க போயிட்டு போகிற இடங்களில் கிடைக்கிற காணிக்கை வச்சு சாப்பிட்டுட்டு இப்படி வருவாங்க. இதுக்கிடையில் ஊழியர், நாசிரத்துலேயே ஒரு ஊழியர் ஒரு பையன் இருந்தான். அவன் இப்படி இவங்க ஒரு நோட்டீஸ் அடித்து அனுப்பியிருந்தாங்க. வேறு சர்ச்சு முன்னாலெல்லாம் கொடுத்ததை பார்த்துட்டு அவன் வந்து கேட்டார். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கங்குவார்பட்டியில் அண்ணி இருந்த ஊரில், கங்குவார்பட்டின்னு கொடைக்கானல் பக்கம், அதில் அந்த ஊருக்கு ஒன்னே போடுறேன் அப்படின்னு சொல்லி 100 ரூபா தருவேன் மாதந்தோறும் அப்படின்னு சொல்லி 100 ரூபா கொடுத்து அனுப்பிட்டாங்க. அப்புறம் ஸ்டீபன் பிறந்தான். அவன் வந்து 28 ஏப்ரல் 28 பிறந்தான். பிறந்து 1 மாதம் கழிச்சு என்ன செஞ்சோம், செப்டம்பரில் அவங்க ஊருக்கு போயிட்டோம், மரக்காட்டு விலைக்கு. அது கிராமம். இவங்க வீட்டில் இருக்கிறது ரொம்ப அரிது, ஊழியத்துக்கு போயிடுவாங்க. வாரத்திலேயே 1 நாள் 2 நாள் தான் இருப்பாங்க வீட்டில் இருக்கிறது. ஆமாம், இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஆண்டவர் கிருபையால. ஆனாலும் ஆண்டவர் நடத்தினார். ஆனால் அந்த விசுவாசம் அதுகள்லாம் சிலது நம்மளுக்கு சோறு வருது இல்லை, தூக்கம் இல்லைனாலே பெரிய கஷ்டம் இல்லை. அப்படின்னா அப்போ நம்ம செத்துருவோமா அப்படின்லாம் எனக்கு ஞாபகம் வருது. கடல் அவி வீட்டிலேருந்து கடலெல்லாம் ராத்திரி அப்படி சத்தம் கேட்கும். கடலில் போய் செத்துக்கலாமான்லாம் ஒரு எண்ணெல்லாம் வந்துச்சு இருக்கா. அப்போ ஒரு ஊழியக்கார் வந்து ஒரு மிஷனரியா இருந்து நம்மள ஒரு இது பண்ணுறான் எல்லாம். பிறகு இவங்க அக்டோபரில் இவங்களும் அண்ணன் வக்கீல் அண்ணனும் சேர்ந்து ஒரு பெரிய மீட்டிங் நடத்தணும். ஏன்னா இவங்க ஊர் பார்டரில்
அந்த மீன் பிடிக்கிறவங்க அந்த சீசனுக்கு வருவாங்க, குடிசை போட்டு அங்கேயே தங்குவாங்க. அந்த மக்களுக்காக அந்த சீசனில் அந்த மீட்டிங் போட்டோம். அப்போ அதில் போடும்போது சொன்னார், கிறிஸ்டோபர் நீ வந்து இந்த முழு ஜெபத்தில் ராஜபாண்டியன்கிறவர் சொன்னார், கிறிஸ்டோபர் எல்லாரும் நம்ம நாட்டில் இந்த கன்வென்ஷன் பணத்தை செலவழித்து குட்டிச்சவராக போயிட்டான், நீ அப்படி செய்யாத, உனக்கு கிராம ஒளி தரிசனம் இருக்குது, இந்த சுற்று வட்டாரத்தில் எவ்வளோ கிராமம் இருக்குது ஒரு சர்வே எடு, இந்த ராதாபுரம் யூனியனில் எத்தனை கிராமம் இருக்குது நீ ஒரு சர்வே எடுத்து நீ என்ன செய், பகல் முழுதும் கிராம ஒளியத்துக்கு அனுப்பிற ஆட்களை ஒரு சாப்பாடு பொட்டணம் கொடுத்து காலையில் போனால் ராத்திரி வரணும், 6 மணிக்கு வரணும்னு சொல்லிடு, ஈவினிங் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ராத்திரி கன்வென்ஷன், அப்படி போடு வித்தியாசமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே படி ஜெபிச்சு போட்டாங்க பிரதர். எல்லா கிராமங்களுக்கும் போயிட்டு சுவிசேஷத்தை கொடுத்துட்டு டிராக்டர் கொடுத்துட்டு வந்து ராத்திரி ரிப்போர்ட் சொல்லுவாங்க. அப்புறம் மெசேஜ் கொடுக்குற ஊழியக்காரரு மெசேஜ் கொடுப்பாரு. அந்த மீன் பறவை ஆட்கள் எல்லாம் சின்னது பெரியது ஆட்களுமா கூட்டம் பெரிய கூட்டமா இருக்கும், ராத்திரி சாப்பாடு வேற. அப்போ பணமே கிடையாது பிரதர். அப்போ என் கையில் போட்டிருந்த காப்பு 2 காப்பை வச்சு அடகு வச்சு அந்த பணத்தை வச்சு தான் அந்த மீட்டிங் நடத்தினது. ஆனால் வருமானம் எல்லாம் கிடையாது, கடன் தான். ஆண்டவர் கிருபையால அந்த மீட்டிங் முடிஞ்சிச்சு. அப்போதான் அவங்களுக்கு அதில் முடிஞ்ச பிறகு முழு இரவு ஜெபம் வந்து காரைக்குடியிலே எங்கே ஒரு ஊரில் நடந்துச்சு. அப்போ அங்கே போய் இந்த கிராம ஊழியத்தை சொல்லும் பொழுது அங்கே ஒரு அம்மா பெரம்பலூரில் ஒரு டீச்சர், அது ஒரு கிராமத்தில் ஆதனூர் கிராமத்தில் உள்ள டீச்சர், நல்லா சுவிசேஷ பாரம் உள்ளது. அப்போ இவங்க நீங்கள் இப்படி செய்த மாதிரி எங்கள் இடத்துலையும் வந்து செய்யுங்க, நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல, அதனால அங்கே நாங்கள் இருக்க சொல்லி பெரம்பலூரில் ஒரு 100 கிராமம் உள்ள இதே மாதிரி. அப்போ 100 கிராமம்லாம் வரல, சும்மா இதே மாதிரி கிராமத்துக்கு அந்த யூனியன்ல எத்தனை கிராமம் இருக்குன்னு பார்த்து வர்றவங்கள பிரித்து விட்டுறது. அப்போ இங்கே இங்கே 3 நாள் தான் நடந்துச்சு, அங்கெல்லாம் 5 நாள். அப்படி அந்த ஏரியா அப்படிதான் 100 கிராமம்னு வந்துச்சு. அப்போ ஒரு யூனியனில் பார்த்தா 100 கிராமம் 110 கிராமம் 120 கிராமம் அப்படி போகுது பிரதர். அதனால நாங்கள் ஜெனரலாக 100 கிராமம் ஊழியர்னே அப்படி அந்த பேர் வந்துச்சு அங்கே இருக்கச்சில. அப்படி வந்து செய்துட்டு இருந்தோம். அப்போ இவங்க ஒரு 100 கிராமம் ஊழியம் போயிட்டு வந்தா இவங்க வீடு வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒரு கடக்கோடி கிராமம். அப்போது 1 வாரம் ஆயிரும், ஒரு கேம்பு நடத்திட்டு வந்தால் 1 வாரம் ஆயிரும். அப்போ எனக்கு கஷ்டம் இல்லை, நான் பிள்ளைகளை வச்சுட்டு பிள்ளைய வச்சுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டம், இப்படி நெருக்கத்தில் இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு தடவை இவங்க புதுக்கோட்டையில் ஒரு 100 கிராமத்துக்கு செய்துட்டு வரும்பொழுது இவங்க நினச்சிருக்காங்க இதுக்கு டாக்டர் செல்வினை சந்திச்சிருக்காங்க. அவர் கிராம ஊழியத்தெல்லாம் பற்றி கேட்டு இந்த ஆத்மாக்களை சந்திக்கிறவங்கள நீங்கள் என்ன செய்கிறீங்கன்ட்டு. அப்போ நாங்கள் அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே செய்கிறதில்ல, சுவிசேஷம் கொடுத்துட்டு வர்றது தான். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் அதை அப்படி விடக்கூடாது, அவங்ககிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு சொல்லுங்க, அவங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, அந்த எந்த பாஸ்டர் உங்களுக்கு இடம் தந்து ஊழியம் செய்ய வரவழைக்கிறாரோ அவருக்கு ஒரு காப்பி கொடுத்துருங்க, நீங்கள் ஒரு காப்பி வைங்க, வச்சுட்டு இவங்களுக்கு இத்தனை பாடம் 3 பாடம் போடுங்க, இயேசுவை பற்றி, இயேசு யார், இயேசுவை பற்றி, அடுத்தது மனம் திரும்புதல் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன, இப்படி அவர் தலைப்பில் சில தலைப்புகள் அவர்கிட்ட இருந்ததெல்லாம் காட்டி நீங்கள் இதை போஸ்ட்டில் அனுப்புங்க, அனுப்பிட்டு திருப்பி அவங்க அதில் தொடர்பு கொள்றவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஐடியா கொடுத்துருக்காரு. அப்போ இவங்களுக்கு உடனே நினச்சிருக்கிறாங்க, அப்போ இதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்றான இடம் திருச்சி பார்த்தா, இப்போ நாங்கள் இருக்கிறது ஒரு கடைக்கோடியில் இருக்கோம். அப்போ இதில் எவ்வளோ நாள் வேஸ்ட்டாக போகுது, நம்ம மத்தி பாகத்தில் இருந்தால் தான் நல்லது, இது வந்து அவுட்டராக இருக்கனால வேண்டாம், அப்போ நம்ம அங்கே போகிறதுக்காக பிளான் பண்ணணும். ஜெபி போனேன், 40 நாள் உபாசம் இருந்து ஜெபிக்கிறதுக்கு பிளான் பண்ணோம். அப்போ எங்கிட்ட அங்கே ஆஃபீஸில் 2 பேர் இருந்தாங்க மரக்காட்டு விளையாட கிராமத்தில். அப்போ நாங்கள் டெய்லி ஒரு நேரம் உபாசம் இருந்து ஒரு 30-40 ஜெப குறிப்புகளோ, அதாவது நல்ல தண்ணி உள்ள இடமா இருக்கணும், போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கணும், பேங்கு சர்ச்சு பக்கத்தில் இருக்கணும், இப்படி நிறைய சர்ச்சு. ஏன்னா நான் பிள்ளைய வச்சுட்டு இவங்க இருக்க மாட்டாங்க, நான் தான் தனியாக போனோம். அப்படிப்பட்ட இதுகளை எல்லாத்தையும் வச்சு ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். இதுக்கடையில் எனக்கு 2வது பையன் வந்து பீட்ரு பிறந்துட்டான். மரக்காட்டு வழியில் எல்லாம் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய கஷ்டம் எங்களுக்கு, 2 பிள்ளையும் வச்சுட்டு எனக்கு. அதுலேயும் ஸ்டீபன் தான் ரொம்ப மோசம்.
2 பிள்ளையும் 2 பிள்ளை மாதிரி 2 கையை வச்சு ஆட்டுவேன் பிரதர். தூங்கவே மாட்டான் ராத்திரி. இவன் நல்லா தூங்கிடுவான். அப்படி தொட்டில் பிடிச்சி 2 கையும் வச்சு ஆட்டிக்கிட்டே இருப்பேன். கையெல்லாம் வலிச்சு போயிடும். ஒருத்தரும் உதவி கிடையாது. பிறகு திருப்பி இவரை பைபிள் காலேஜ் அனுப்புவோன்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் பைபிள் காலேஜுக்கு அனுப்பிட்டோம். இவங்க அங்கே போயிருக்கும் போது எனக்கு ஒரு குழப்பம். இவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி ஏதோ ஒரு குழப்பம் எனக்கு. உங்களுக்கு? ஆமாம். அதே சமயத்தில் நாங்கள் இந்த 40 நாள் உபாச ஜெபத்தில் ஜெபிச்சிட்டு இருக்கோம்ல, அப்போ எங்களுக்கு 11,000 கடன் வந்துட்டு. ஓகே, வெளியெல்லாம் அப்படியே. ஆமாம், ஏன்னா இந்த மீட்டிங்க்கு பத்திரிக்கை ஒன்று போட்டோம், மேயங்களுடனே வருகிறாருன்ட்டு. அப்போ அதுக்கு ப்ரெஸ்ஸுக்கு மாதம் மாதம் கொடுக்க முடியாது. அப்போ அதில் ஒரு 5,000 6,000 இந்த மீட்டிங் இப்படி போட்டதில் 6,000 கடன், 11,000 கடன். அப்போது நாங்கள் திருச்சிக்கு போனோம்னா இந்த கடனெல்லாம் நீங்கள் செட்டில் பண்ணி எங்களுக்கு தரணும் ஆண்டவரையும் ஜெபிச்சிட்டு இருக்கோம். அப்போ நான் தனியாக ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் என்னோட பேசினார். அப்போ என் உள்ளத்தில் உள்ளதை நான் இவகிட்டையும் சொல்லலை, நானே ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த கடனெல்லாம் நாங்கள் போகிறது இப்படி சித்தோன்னா நீர் அடைக்கணும். நீர் அடைக்கிற நாட்களில் நான் என்னுடைய நகையெல்லாம் கலத்திடுவேன். அது என்ன பொறுத்தவரை எனக்கு ஆண்டவர் அப்படி தந்தார். கலத்தும் போது என்னுடைய என்னுடைய தாலி செய்யனை கர்த்தருடைய ஊழியத்துக்காக நான் கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை ஜெபம். அப்போ அன்னைக்கு ராத்திரியில் ஒரு புக்கு ஒன்று வாசித்தேன். அதில் வந்து இன்பக்கானான ஏதோ ஒரு புக்கு தலைப்பு. அதில் படிக்கும்போது ஆண்டவர் அதில் பார்க்குற உன்னுடைய நகைகளை கலத்தாத பட்சத்தில் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லாது, அப்படி ஒரு வசனம். அப்போ இதை பார்த்த உடனே எனக்கு ஷாக் ஆகிட்டு. பிள்ளைகள் 2 தூங்கிட்டு நான் ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இப்படி சித்தனன்ட்டு. அதே சமயத்தில் 2 ஊழியக்கார் சம்பளம் கொடுக்க முடியாமல் இங்கே வந்து கேட்க வர வந்துட்டாங்க. இவருக்கு அந்த கடன் வாங்குற பழக்கம். அப்போ இவர் ஏன் அப்படி வாங்குறீங்க, தந்தா செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் செய்யறான், அவன் கடன் வாங்கி போட்டு செய்யுது தானே லாபமாக்குறான். கர்த்தருக்கு ஊழியம் செய்தா ஏன் தர மாட்டாரு, கடன் வாங்கி செய்தானே, அப்படி ஒரு வைராக்கியம் அவங்களுக்கு. அதனால அதில் எனக்கு அநேக நாள் ரொம்ப சந்தேகம் வரும், நிறைய கடன் ஆகும்போது. அப்படி இருந்தவுடனே நான் அன்றைக்கி ராத்திரியே என்ன செய்துட்டு என்னுடைய தாலி செயினை முதல்ல கலத்தி வச்சுட்டு ஆண்டர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டரே, இப்படி இத்தனை நாள் போயிட்டாரு, சரியான தொடர்பு இல்லை, நீங்கள் என் கணவரை பத்திரமா கொண்டு வரணும். தாலி செயினை கலத்தினால சகனமாக பொல்லாத சகனமாக நினைக்கக்கூடாது, எங்கள் கடனை தீர்த்து தரணும். இதை விற்று இந்த ஊழியக்காரர்களுக்கு இருக்க கடன்லாம் நான் கொடுத்துட்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ராத்திரி ஜெபிச்சுட்டு படுத்துட்டேன். மறுநாள் எங்கள் ஊழியக்காரர் அங்கே இருந்தார் ஒருத்தர், அவர்கிட்ட இதை கொடுத்து எத்தனை இது இருக்குன்னு பார்த்து நீங்கள் விற்றுட்டு வாங்கன்னு சொல்லி இது பண்ணி நான் கடன்கள் காரியங்கள் எல்லாம் கொடுத்துட்டேன். அந்த 11,000 இல்லை, ஊழியர்களுக்கு 2-3 ஊழியக்காரங்களை எடுத்து போட்டிருக்காங்களா, அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்கணும்ல, அதெல்லாம் கொடுத்து ப்ரெஸ்ஸுக்கு ஏதோ ஒரு இது, எங்கள் வீட்டு செலவுக்கு பணம் இல்லாமல் இருந்தது, மோட்டர் ரிப்பேரு, இப்படி எல்லாம் அந்த நேரத்தில் ஒரு ரொம்ப சூழ்நிலை. தண்ணி இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும். அப்போ அதெல்லாம் கடத்தி முடித்த பிறகு எங்களுக்கு நெருங்கிட்டு நாட்கள் வருது, 40 நாள் தானே இருக்குது ஜெபத்தில். அப்போ ஆண்டவரே, நான் இப்படிலாம் செய்துட்டேன், ஆனால் உம்முடைய பங்கு எனக்கு இன்னும் ஒன்றும் அடையாளம் தெரியலையே ஆண்டவரே, இப்படி சித்தம் என்ன இந்த கடனுக்கு அப்படின்னு ஜெபிச்சிட்டு இருக்கும்போது முதலூர்காரர் வந்து நைஜீரியாவில் இருக்கிறாரு. அவர் எஃப்எம்டிவியில் ஒரு மிஷினரி ஸ்பான்சர் பண்ணுவார், அது தெரியும் எனக்கு. ஆனால் நம்ம மேகசின் பேருக்கு நாங்கள் இங்கே வரும்போது அவர் எப்படியும் மேகசின் கிடச்சிருக்கு, அதை பார்த்துட்டு போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு அவர் உங்களுக்கு ஒரு காணிக்கை வச்சுருக்கிறேன், நான் லீவுக்கு வந்திருக்கிறேன், இவங்களை பார்க்கணுன்னு வச்சுருக்கேன்னாரு. அப்போ சரின்னுட்டு இவங்க நீங்கள் வாங்க, நான் வந்து தசைமில்ல உங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அன்றைக்கி அவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்க கூட எங்கிட்ட பைசா கிடையாது, கடன் வாங்கிட்டு தான் போய் மீன்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து எல்லாம் செய்தோம். அவர் எங்களுக்கு ஒரு 6,000 கொடுத்தாரு பிரதர். இப்போ ப்ரெஸ்ஸுக்கு 6,000 நீங்கள் கொடுக்கணுன்னு வச்சுருக்கீங்க, அது பத்திரிக்கையில் போட்டிருக்கீங்க, அதுக்கு இந்த 6,000 உங்களுக்கு கத்தர் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தந்தார். அதேபடி அன்னைக்கு அந்த 6,000 கொடுத்துட்டோம். அப்புறம் இன்னொருத்தர் மதுரையிலிருந்து அவர் ஃபோன் பண்ணியிருந்தார். கப்பல் இதுலேயே வேலை பார்க்குறாரு, லீவில் 6 மாதம் லீவு, 6 மாதம் வேலைன்னு வருவார். அப்போ நம்ம ஊழியத்தை பற்றி இவருக்கு தெரிஞ்சு அப்போ அவர் வர சொல்லியிருந்தார், வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ அவர் கர்த்தர் என்னோட பேசினார், இப்படி நீங்கள் இந்த 5,000 கடன் இருக்குட்டு இதில் போட்டிருந்தீங்கல்ல, அதுக்காக இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதனால சரின்ட்டு அந்த 5,000
அப்படி கடனை கொடுத்து முடிச்சிட்டோம். அப்போ கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பொருத்தனையை நிறைவேற்றி செய்தாரு. அப்போ திருச்சிக்கு போகிறது தேவ சித்தம் தான். 11,000 ரெண்டு பேரால அதை தீர்த்து தந்துட்டார். அப்போ இது வரைக்கும் அதான பெரிய அமௌண்ட் இல்லை, பெரிய அமௌண்ட். அந்த காலத்தில் 1000 ரூபா தரதே பெருசு பிரதர், 500 ரூபா தரதே பெருசு. அப்படி காலகட்டத்தில் அந்த காலத்தாங்க ஜெபிச்சபடி அந்த 40 நாள்ல அந்த உபாச ஜெபத்துக்கு ஜெபிச்சபடி கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு. கர்த்தர் ஊழியத்துக்காக நம்ம என்ன செய்யறாரு, நம்ம போறோம் வனாந்தரத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போற மாதிரி நினைச்சிட்டு திருச்சிக்கு போறோம். ஆனா அங்க கொண்டு ஜாமானத்தை இறக்கிட்டு கூலி கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது. பஸ்ல தான் நாங்க போனோம், லாரியில ஜாமானம் வந்துச்சு. இவங்க அத்தான் தான் கொண்டுட்டு வந்தாரு. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு 100 கிராம் ஒழித்துக்கு வர்றாமா மெட்ராஸ் அம்மா. அதோடைய அக்கா வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நர்ஸு. அப்போ நாங்கள் இப்படி வாரோன்னு கேள்விப்பட்டு, ஏன்னா 100 கிராம் ஒளி இதுக்கெல்லாம் போகும்போது ஜெப குறிப்பு ஜெபிப்பாங்கல்ல, அதை வச்சுட்டு கிறிஸ்டோபர் ஐயா எப்பவும் பணம் இல்லாமல் தான் இருப்பார், வீடு மாதிரி வராரு எப்படியோ தெரியல அப்படின்ட்டு அந்த அம்மா வந்திருக்கு. அது வந்து வண்டி வாடகைக்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட எப்படியா பணம் எல்லாம் இருக்குதான்னு கேட்டுட்டு அந்த அம்மா வாடகைக்கு பணத்தை கொடுத்துட்டு, அது பெரிய ஆச்சரியம். அன்னன்னைக்கு எம்மோ பார்ப்போம் பிரதர், எம்மோ 100 ரூபா வந்துச்சுன்னு சொன்னா ஊழியக்காரருக்கு என்ன செய்வோம்னா 20-20 ரூபா அனுப்பிட்டு 5 ஊழியக்காரப்போ ஆயிட்டாங்க. 20-20 ரூபா கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு 20 ரூபாய்க்கு என்ன செய்வாங்க, அரிசி காய்கறி இப்படி வாங்கிட்டு வருவாங்க பிரதர். இப்படிதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். திருச்சிக்கு வந்து ஆபீஸ் நடக்கிறதுக்கு பத்திரிக்கையை வந்து மேங்களுடைய வருகிறாருன்னு பத்திரிக்கை ஆரம்பிச்சிருந்தோம். திருச்சி வந்ததுனால அது ரினுவல் தரல, அந்த அப்படியே அந்த மேகசினே நடத்த முடியாம போயிட்டு. அப்போ எங்களுக்கு இது ஊழியத்தில் உள்ள எல்லா தொடர்பும் அற்று போயிட்டு, எந்த காணிக்கையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு பெரிய கஷ்டம். இந்த வீட்டு ஓனர் வந்து என்ன சொன்னாரு, நீங்க என்ன செய்யறீங்க அது செய்றீங்க. அவர் கிறிஸ்டின் தான், நல்ல பிலீவர் தான் அவரு. ஆனா வீட்டு வாடகை எப்படி தருவீங்க, எவ்வளவு வாடகை எவ்வளவு? அப்போ 15 நாளைக்கு மொத்தம் 500 ரூபா, பாதி நாளைக்கு 250 ரூபா கொடுக்கணும். 15ஆம் தேதி எப்படி வந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் தந்துடுவோம் ஐயா பயப்படாதங்கன்னு சொல்லி முடிச்சாச்சு. எங்களுக்கு கேரண்டி நாரும் பாஸ்கர் அவரு அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாங்க தந்துடுவாங்கன்னு அவரும் கேரண்டி கொடுத்துட்டு வந்துட்டாச்சு. அப்போ அவர் கரெக்டாக 15ஆம் தேதி அவருக்கு கொடுக்கணும், பணம் இல்லை. இவங்க போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனோம். ஓனர் வருவார் அன்னைக்கு. அப்போ 250 ரூபா கொடுக்கணும், என்ன செய்ய, இவங்களும் போயிடுறாங்க, நம்ம எப்படி கொடுப்போம்னு சொல்லி எனக்கு நான் கவலைனா தாங்க முடியாது. சரி நீ காலையிலே அன்னைக்கு ஜெபிச்சுட்டு ஜெபிக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எலியாவின் தேவன் உன் தேவன், காகத்தை கொண்டு போஷித்தார் உன்னையும் போஷிப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வருது ஆண்டவருடைய வார்த்தை. சரி சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கு போயிட்டேன். அன்னைக்கு சர்ச்சு முடிஞ்சிட்டு வரேன். அன்னைக்கு கார்ல ஒருத்தர் வந்தார். அது வந்து திருச்சியில ஜெயிலரா இருக்கிறாரு. அது பிரதருக்கு பழக்க வழக்கத்தில் அவர் ஊர் வேற, அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டே இருந்துச்சு. நல்லா போவாங்க, அப்பப்போ அவர் காணிக்கை கொடுப்பார், நல்ல ஊழியர்கள் தங்குவார். அவர் திடீர்னு அவரு பெந்தைகோஸ்தே சர்ச்சுக்கு போவார். அங்கே போயிட்டு இங்கே வந்திருக்காரு. நானும் வரவும் இவரும் வந்தார். வந்துட்டு எல்லா விவரத்தெல்லாம் கேட்டுட்டு பேசிட்டு, அப்போ எங்களுக்கு டேபிள் இதெல்லாம் நிறைய ஃபர்னிச்சர் இல்லை, அங்கேயே நாங்கள் நிறைய இதை விட்டுட்டு வந்துட்டோம். அப்போ பார்த்துட்டு பேசிட்டு இருந்துட்டு ஜோம் பண்ணிட்டு ஒரு காணிக்கை தந்தார். தந்துட்டு ஜோம் பண்ணார். அவரும் நான் எனக்கு ஆண்டவர் தந்த வார்த்தையே எலியாவின் தேவர் நீர், எலியாவை போஷித்தது போல நீர் போஷி ஆண்டவரேன்னு சொல்லி அவரும் சொல்றாரு. பெரிய ஆச்சரியம் இருக்கு. அப்போ கர்த்தர் அந்த நேரத்தில் நம்மளுடைய சோர்வுகள் கஷ்டங்கள் இதை பார்க்கும்போது ஆண்டவர் நடத்துகிற விதம் வந்து அது வந்து நம்மளால சிலதெல்லாம் கிரகிக்கவே முடியல. அவர் செய்கிற அதிசயம் தானே. பார்த்தா அவர் போன பிறகு ஜெபிச்சு திறந்து பார்த்தா 250 ரூபா கரெக்டாக இருக்கு பிரதர், கரெக்டாக செய்திருக்காரு. ஆனால் இதுக்கிடையில் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இதுகள்லாம் பெரிய கஷ்டம் தான். பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு தீனி எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாது, அவ்வளவு கஷ்டம். சில நாய்க்கெல்லாம் ரொம்ப அழுவேன். கர்த்தர் வந்து ஆனால் நம்மளுக்கு அதான் சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களோ இது பண்ண மாட்டாங்க. அந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மளை அப்படி விட்டாலும் அவருடைய ஆசீர்வாதம் வரச்சில நம்ம இதெல்லாம் சகித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் போது பிரதர், அந்த விசுவாசத்திலையும் நம்பிக்கையிலையும் நம்ம பெருகும்போது அவர் செய்கிற காரியம் வித்தியாசம் பிரதர். அது வந்து நம்மளுக்கு போக போக தான் தெரியுது. நம்மளுடைய சிறிய காணிக்க நம்ம அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படச்சல கொடுக்கறது, இவங்க அப்படி நிறைய செய்வாங்க, நானும் செய்வேன்.
எனக்குள்ளே அந்த இது இருக்குது. அவங்க கொடுத்த ஏன் கொடுத்தீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். சரி சரி. சாப்பாடு எந்த ஊழியக்கார் வந்தாலும் ஜெஸ்ஸி டீ போட்டு கொடுன்னிருவாங்க, சாப்பாடு கொடுத்துருவாங்க. கரெக்டாக தான் இருக்கும், சாப்பாடு இருக்காது. கொடுத்துட்டு நான் சாப்பிடாம தான் இருப்பேன். அப்படி இல்லை, அவங்க அதையெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சூதுவாதம் கிடையாது, சில இதில் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும். அப்போ 2 பிள்ளைகளையும் வச்சுட்டு அது ஒரு பெரிய கஷ்டம் தானே. 100 கிராமம் அந்த நேம் வச்சது முன்னாடியே வச்சிருந்தோம். அதாவது அந்த இது ஆரம்பிச்சு அந்த புளி 100 கிராமலையும் அப்படி நாங்கள் 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா நடத்திக்கிட்டு இருந்தோம். அதான் ஒரு யூனியனில் 100 கிராமம் பொதுவாக இருக்குது பிரதர். ஓ சரி. ஆமாம், 100, 110, 105, 120 வரைக்கும் இருக்குது. அதனால ஒரு மாதத்தில் எப்படியாவது நம்ம 100 சிலது நம்ம 100 கிராமத்தை என்ன செய்திருவோம், சந்திச்சிருவோம். சரி. எக்ஸ்ட்ரா கிராமத்தை சந்திக்க முடியாது. அப்போ அதை திருப்பி அங்கே உள்ள ஊழியக்கார்ட்ட கொடுத்துட்டு வருவோம். ஆனால் நாங்கள் எங்களுக்கு மாதந்தோறும் 100 கிராமத்துக்கு போயிட்டு வர்றோம்னு சொல்ல நல்லா இருக்குன்னுட்டு 100 கிராமம். ஆனால் ஒரு மாசத்துல 110 கிராமத்துக்கும் போயிட்டு வருவோம், 105 கிராமத்துக்கும் போயிட்டு வருவோம். அப்படிலாம் இருக்குது. ஊழியம்னு சொல்றது. அப்போ சிலர் சொல்லுவாங்க, நீங்க மொத்தமே 100 கிராமத்துல தான் செய்றீங்களான்னு நிறைய பேர் கேட்பாங்க. மாதந்தோறும் 100 கிராமத்துக்கு போயிட்டு வராங்கிறது தெரியாது. மாதம் 100 கிராமம். அதே மாதிரி வர்ற ஊழியக்காரங்கள் 40 to 50 பேர் வருவாங்க. 2 வரா பிரிப்போம். அப்போ ஒரு 5 நாள் தங்குவோமா, ஒரு நாளுக்கு ஒரு ஆளுக்கு 5 கிராமம் இல்லாட்ட 8 கிராமம் அந்த இதில் இருக்கிற எத்தனை கிராமம் இருக்குதோ அதை பிரிப்பாங்க. சில கிராமம் சின்ன கிராமமா இருக்கும், சிலது பெரிய கிராமமா இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி 2 வரா அனுப்புவோம். ஏன்னு சொன்னா மொத்தமா போனாக்க சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு. அதுதான் ஓப்பன் ஏர் மீட்டிங் மாதிரிலாம் போட மாட்டோம். தனித்தனியா ஒவ்வொரு வீடா போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு சுவிசேஷம் கொடுக்கணும். ஆரம்பத்துல நாங்க விற்க தான் செய்தோம். சுவிசேஷ புஸ்தகம் வாங்கி விற்போம். ஏன்னு சொன்னா இலவசமா வாங்கினா யாரும் படிக்க மாட்டாங்க, அப்படி தூக்கி போட்டுருவாங்க. அப்போ ஒரு காசு கொடுத்தா 50 பைசா அப்படின்னா வாங்கிட்டு போயிடுவாங்க. உண்மையாவே ஆர்வத்தோடு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ சுவிசேஷ புஸ்தகம், நியூ டெஸ்ட்மெண்ட் வச்சிருப்போம், டிராக்டர் வச்சிருப்போம். அது எப்படி கிராமத்துக்குள்ள போய் சும்மா நார்மலா எல்லா வீடியும் விசிட் பண்றதா அப்படியா இல்லை? அதாவது அந்த ஊருக்குள்ள போகும்போதே அவங்க முன்னால வரும்போதே அந்த ஊர் வீடு தொடங்குறதுக்கு முன்னாலே 2 பேர் நின்று ஜெபிக்கணும். சரி. அந்த கிராமத்துக்குள்ள பிசாசின் கிரியைகள் கட்டப்பட்டு ஊழியத்துக்கு ஆண்டவர் வாசலை திறந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு தான் போவாங்க. சரி சரி. அப்போ போகும்போது அது இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் தனித்தனியாலாம் போக மாட்டாங்க, 2 பேரும் சேர்ந்தே தான் போகணும்னு வச்சிருக்கிறோம். லேடிஸ்னா 2 பேர், ஆண்கள்னா 2 பேர் சேர்ந்து போய் அந்த வீட்டில் அவங்க எப்படி இருக்காங்க என்ன யாது அப்படின்னு விசாரிச்சு பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யார் எவருன்னு கேட்டால் நம்மளும் சொல்லுவோம். அவங்களுக்கு டிராக்டர் ஃப்ரீயாக கொடுப்போம். இப்படி எங்கிட்ட இயேசு பற்றி இருக்குது, புக் இருக்குது, சமாதானத்தை பற்றி எழுதியிருக்கோம், உங்களுக்கு வேணா வாங்கிக்கிடுங்கன்னா நேர் வாங்குவாங்க. அது பார்க்குறவங்கள்ட்டலாம் அப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், சிலர் பேச முடியாது, சிலர்கிட்ட சில சூழ்நிலைகள், சில வீடு பூட்டுப்பட்டிருக்கும். அப்போ டிராக்டர் மட்டும் கொடுத்துட்டு வீட்டில் போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இது நாங்கள் ஒரு 1998 வரைக்கும் தான் இப்படி செய்தோம், சுவிசேஷ புஸ்தகத்தை விற்கிறது. சரி சரி. 98க்கு பிறகு 2000 ஏசியின் வருகை வரும்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பாக இருந்துச்சு எல்லா இடத்துல. ஆமாம். அப்போ அந்த சிலுவை கொடி ஏற்றணுங்கிற ஒரு தரிசனம் வச்சுருந்தோம்ல. சரி. அது நம்ம எங்கெல்லாம் இயேசு பற்றி, அதாவது சங்கீதம் 20:5 ரட்சிப்பினால் மழ்ந்து ஆண்டவருக்காக கொடியேற்றணுங்கிற வசனத்தை தான் எங்களுக்கு டீமாக வச்சுருக்கிறோம். அந்த வசனத்தின்படி 2000 வருஷத்துக்குள்ளே நம்ம தமிழ்நாடுங்கும் உலகெங்கும் கொடியேற்றணும்னு சொன்னால் இந்த ஸ்பீடில் போனால் நம்ம சுவிசேஷ புஸ்தகம் எல்லா வீடுகளுக்கும் போகாது. அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு சுவிசேஷ புஸ்தகம் நம்ம இலவசமாக கொடுத்துடணும். கொடுத்தா அவங்க படிக்காங்களோ படிக்கலையோ என்னைக்கோ ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்யும். நம்ம கடமை ஒரு வீட்டுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு போற மாதிரி நம்ம சுவிசேஷ புஸ்தகம் கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட பிரதருக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்தினதுனால என்ன செய்தோம்னு சொன்னால் அப்படி ஒரு சுவிசேஷ புஸ்தகத்தை இலவசமாக கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணோம். கொடுத்து அவங்க எப்படியாவது இயேசுவாரியான, ஆனால் சுவிசேஷத்தை சொல்லிட்டு தான் கொடுக்கணும், சொல்லாமல் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் சும்மா எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடாது, டிராக்டர் கொடுக்கலாம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, ஆனால் இது கொடுக்க மாட்டோம். அது போக சிலர் கொஞ்சம் இயேசு அறிஞ்சிருப்பாங்க, அவங்க நியூ டெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் நாங்கள் நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுப்போம், இல்லை போஸ்ட்டில் அனுப்பி வைப்போம், அப்படி வச்சுருக்குறோம்.
ஓகே. அப்போ அந்த ஸ்கீம் படி 98லேருந்து நாங்கள் என்ன செய்தோம், ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து சரி பிரதருக்கு திருப்பி ஃபார்ம் ஆச்சுது. ஓகே ஓகே. தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தான் 2000க்குள்ளே என்ன செய்யணும், 1 கோடி சுவிசேஷ புஸ்தகத்தை எல்லா இடங்களுக்கும் கொடுத்துடணும் ஒரே டைம்ல. 2 இயர்ஸ்ல இல்ல? ஆமா, அந்த 2 வருஷத்துல தீவிரமா கொடுக்கணும். ஓகே ஓகே. அது கொடுக்கும்போது என்னன்னா, அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு இப்போ திருச்சி மாவட்டம்னா 14 யூனியன், இப்போ நாங்கள் ஒரு 10 யூனியனுக்கு திருச்சிக்கு செய்து முடிச்சிருக்கோம்னா அதை விட மாட்டோம். 14 யூனியனுக்கும் 2 வரா அந்த 5 நாளையில் அங்கே லோக்கலில் உள்ள பாஸ்டர்மார்களுடைய உதவியும் கேட்டு அவங்க ஊழியக்காரர்களையும் சேர்த்து 14 யூனியனுக்கும் அந்த 5 நாளுக்குள்ளேயும் போயிடணும். அப்படி போயிட்டு சுவிசேஷ புஸ்தகம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு திட்டம் வச்சு தான் செய்தோம். அது பைலட் ஸ்கீம் மாதிரி ஒரு மாதிரிக்கு செய்து வச்சோம். அப்படி ஒரு 7 மாவட்டத்தில் முதல்ல செய்தோம். நாகர்கோயில், திருச்சி, திண்டுக்கல் மாவட்டம், இப்படி சில மாவட்டம் அதை சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணி அப்படியே அங்கங்கே உள்ள அதில் 14 யூனியன் உள்ள பாஸ்டர்மார்களை சேர்த்துக்கிட்டோம். கான்டாக்ட் பண்ணி அவங்கள பேசி 100 கிராம் ஊழியன்னா என்ன, இப்படி செய்தால் நம்ம சுவிசேஷ ஊழியத்தை தீவிரமாக செய்யலாம், உங்கள் சபையிலிருந்து எத்தனை பேர் வருவீங்க அப்படின்னு சொல்லி வகை பண்ணி எங்கள் ஆட்கள் 2 பேர் போவாங்க. இப்போ அவங்க ஆட்கள் 10 பேர்னா என்ன செய்யலாம், தீவிரமாக சுவிசேஷம் கொடுக்கலாம். அப்படி சொல்லி அந்தந்த ஏரியாவில் சுவிசேஷ புஸ்தகத்தை என்ன செஞ்சிட்டாங்க அவங்களுக்கு. ஆமாம், 1 லட்சம் அப்படி சொல்லி அங்கங்கே இறக்கி இந்த ஊழியத்தை அப்படி செய்தோம். அப்போ 2000 வந்து வீட்டுக்கு ஒரு சுவிசேஷத்தை நம்ம கொடுத்து இயேசுவின் நாமத்தினால அவங்க அறிஞ்சு 2000 வருஷம் முடிவில் புது வருஷத்தை எதிர்பார்ப்போம்ல, நடுஇரவில் 30ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு அடுத்த வருஷம் தொடங்கிடும், 2001 தொடங்கிடும். அப்போ அந்த ஆராதனை முடிஞ்சு கொடியேற்றணும். எல்லா சபைகளிலும் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லா வீடுகளிலும் எல்லா சபைகளிலும் கொடியேற்றணும் அப்படிங்கிற தரிசனத்தை எல்லா பாஸ்டர்மார்களும் எல்லா மாவட்டத்துக்குள்ளேயும் சொல்லி என்ன செய்தோம்னு சொன்னால் அதை தீவிரப்படுத்தி செய்தோம். அப்படி தீவிரப்படுத்தி செய்ததில் எங்களுடைய இதில் பாதி சக்ஸஸ் ஆச்சு, பாதி சக்ஸஸ் ஆகலை. ஆனால் சோர்ந்து போகலை, அதை தீவிரமாக செய்தோம். அப்போ கொடி வந்து எத்தனையோ லட்சம் அடித்தோம், 10 லட்சம் அடித்தோம்னு நினைக்கிறேன். பறக்கட்டும் பறக்கட்டும் இயேசுவின் கொடி உலகமும் பறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்டை படித்து விடுவாங்க. அந்த கால் மிதிக்கும் தேசமெல்லாம் சிலுவை கொடி பறக்கணும். 1 கோடி திட்டத்தை கொண்டு வந்தது. 1 கோடி சுவிசேஷ புஸ்தகத்தை 30 மாவட்டமாக ஆயிட்டுருப்பேன். 29 மாவட்டத்திலையும் கொடுத்துடணும். அப்போ யூனியன் பார்க்கும்போது அது 400 யூனியன் வந்துடும். தெரியுதா? ஆமாம், 400 முறை 100 கிராம் ஊழியம் செய்து 400 யூனியன்லேயும் 400 முறை செய்வோம். செய்தால் அப்போ அதில் உள்ள சந்ததி சபைகள்லாம் ஏகப்பட்டது வந்துடும். அப்போ அவங்க எல்லாரும் இதுலேயும் அதை ஒரே நாளில் கொடியேற்றுவாங்க. அப்படி கொடியேற்றி எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. பாஸ்டர்ஸ் திருச்சியில் பெரிய பெரிய சபையில் அது வந்து துணியில பிடி செய்திருப்போம். இது வந்து பேப்பர்ல உள்ளுக்குள்ள சபையில காட்டி படிக்கிறது. அது வந்து துணி கொடி ஏற்றி நம்ம தேசிய கொடி ஏற்றுவோம், அதே மாதிரி துணியில நாங்க பிரிண்ட் பண்ணியிருந்தோம். அப்படியே ஒவ்வொரு சபையிலும் ஏற்றினவங்க எல்லாம் எங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. நாங்க எப்படி சபையார் எல்லாரும் ஆண்டவருக்காக கொடி ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அடுத்த தொடர் ஊழியம் செய்வோம். அப்போ ஒரு மாதத்துக்கு அட்ரஸ் வந்து எங்களுக்கு 200 அட்ரஸ் 150 அட்ரஸ் வரும். அப்போ அவங்களுக்கு பாடத்திட்டம் நாங்கள் அனுப்பணும்னா அதே வேலை நிறையா இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு கேம்புக்கு 100 அட்ரஸ் இருக்குன்னு வைங்களேன், 100 120 அட்ரஸ், ஒரு 180 200லாம் வரும். இப்போ குறைஞ்சிருச்சு, ஆனால் அப்போ நிறைய வரும். அப்போ அவங்களுக்கு 3 வாரத்தில் தொடர்ச்சியாக பாடம் போகும். பிரதருடைய உழைப்பு வந்து அதில் ரொம்ப பாராட்டணும். இரவு பகல் பாராமல் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு சபையாக பாஸ்டர்மார்களை சந்திச்சு இப்படி 100 கிராம் ஊழியம் செய்கிறோம், நீங்கள் மாதந்தோறும் 100 காஸ்பிள் புக்குக்கு பணம் தர முடியுமா அப்படின்னு விசுவாசிகள் சிலர் இருப்பாங்களே, சொந்தக்காரங்க, அவங்ககிட்ட எல்லாம் டைரக்டாக கேட்பாங்க. நீங்கள் உங்கள் பேரில் ஒரு 100 பேருக்கு சுவிசேஷ புஸ்தகம் வாங்கி கொடுங்க. ஒரு சுவிசேஷ புக்கு அப்போ 2 ரூபா, இப்போ 5 ரூபாயா இருக்குது. சரியா? அப்போ நீங்கள் 500 பேருக்கு கொடுக்கலாம் அப்படி சொல்லி கேட்போம். ஆனால் சர்ச்சில் பேசும்பொழுதெல்லாம் சில நேரம் அந்த பாஸ்டர்மார்களே கொடுப்பாங்க. அடுத்தது உண்டில் நாங்கள் ஒன்று தயார் பண்ணியிருந்தோம். அதில் பாக்கெட் மணி உங்களுக்கு எது இருந்தாலும் நீங்கள் 10 ரூபாயோ 5 ரூபாயோ 2 ரூபாயோ போடலாம்
அப்படின்ட்டு அப்புறம் 5 ரசீது புக்குன்னு ஒன்று தயார் பண்ணியிருந்தோம். சரி சரி. அதில் 5 ரசீது தான் இருக்கும். இப்போ உங்ககிட்ட கொடுத்தா சரி இந்த 100 கிராம் ஊழியத்தை பற்றி எழுதியிருக்கும். அதில் 5 அட்டை தான் இருக்கும், 5 ரிசிப்ட் தான் இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் ரிலேஷன்கிட்ட நல்லா ஊழியத்தை பற்றி தெரிஞ்சவங்க இவங்க கொடுப்பாங்க, மாதந்தோறும் இப்படி 100 கிராம் ஊழியம் செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு 10 புக்கு வாங்கி கொடுங்க, 25 புக்கு 50 புக்குக்கு இவ்வளோ ஆகுது, 100 ரூபா தானே எல்லாரும் கொடுத்துருவாங்கல்ல. அப்படியே 5 பேர்கிட்ட பிரிச்சுட்டு வரணும். இது வந்து எங்கள் 100 கிராம் ஊழியத்துக்கு வர்ற 40-50 ஊழியக்காரங்கிட்டையும் இந்த ரசீது புக்கு கொடுப்போம். நீங்கள் உங்கள் சபையில் இதே மாதிரி பிரிச்சுட்டு வாங்க, நம்ம விசுவாசத்தில் இதை தான் வச்சு செய்கிறோம், உங்களுக்கும் அந்த பங்கு இருக்கட்டும். ஏன்னா இவங்களுக்கு டீயே கொடுக்குறது நாங்கள் தான். 50 இருக்கும். எங்கேருந்து எல்லாம் நாகர்கோவிலேருந்து அப்போல்லாம் 10 பேர் வருவாங்க, சென்னையிலேருந்து அதே மாதிரி நிறைய பேர் வருவாங்க. திருச்சி ரொம்ப சொல்ல முடியாது, சரி. ஆனால் திண்டுக்கல், கோயம்புத்தூர் இங்கெல்லாம் அப்படி இப்படி சர்ச்சையில் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ நீங்க இத்தனை பேர் வர்றாங்கன்னா அவங்க தங்குறதுக்கு பாஸ்டருடைய சர்ச்சில் தான் தங்குவாங்க. ஸ்டேஜில் நீங்க திருச்சியில் இங்கே வாடகை வீட்டில் இருக்கும்போது நடக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி. ஆனால் நீங்களும் ஒரு பக்கம் வேதனைப்பட்டேன்னு சொன்னீங்க, ரொம்ப மினிஸ்ட்ரி தான் இருக்குது. அதெல்லாம் எப்படி மாறுச்சு அதுக்கப்புறம்? கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு. அது வந்து இந்த ஊழியத்தின் வளர்ச்சி திருச்சிக்கு வந்த பிறகு ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டோம். சரி. எங்களுக்கு பத்திரிக்கை மேங்களுடைய வருகிற அந்த தலைப்பில் தரல. அப்புறம் 100 கிராமம்னு சொல்லி அந்த பேரை மாற்றினோம். 100 கிராமம்னு எங்கள் ஊழியத்தின் பேரை வச்சு பத்திரிக்கை பேர் இன்னும் 2-3 பேர் கொடுத்தா தான் ஒரு பேரை சூஸ் பண்ணுவான். ஓ, அந்த மாதிரியா? அப்போ அதில் இப்போ நிறைய பத்திரிக்கை இருக்குல்ல நம்ம நாட்டில். அப்போ செல்ல பத்திரிக்கைக்கெல்லாம் அந்த பேர் உள்ளவங்க யாராவது நடத்தினா தரமாட்டாங்க. சரி சரி. அப்போ இது வந்து எங்களுக்கு 100 கிராமங்கிறது யாருமே வைக்க மாட்டாங்க. பத்திரிக்கை பேர் அரைவல்னு வைப்பாங்க, இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், அப்படி பேர் எங்களுக்கு சூஸ் பண்ண இவங்களுக்கு முடியல. அப்போ இதுல நம்ம ஊழியத்து பேரையே நம்ம கொடுத்துருவோம். சரி. மேகசீனுக்கும் 100 கிராம் அப்படின்னு தான் பேர் வழங்கினது. அப்போ பத்திரிக்கை பேரும் 100 கிராமம், மாதந்தோறும் நம்ம செய்யறதும் 100 கிராமத்துல செய்யறோம். அப்படிங்கிறதுல தான் தமிழ்நாடு ஃபுல்லா அதை ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க. திருச்சியில இருந்து. ஆமா, திருச்சியில இருந்து எல்லா மாவட்டங்களும் கிட்டத்தட்ட போயிட்டோம் நாங்க. சில யூனியன் போகாம இருக்கிறோம். சில மாவட்டத்துல இப்போ திருச்சியிலலாம் 14 யூனியன்ல ஒரு 5 யூனியனுக்கு போல திரும்ப திரும்ப செய்திருக்கிறோம். சரி 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 சரி. ஏன்னா ஆண்டு விழா எங்களுக்கு மேலுங்க நடக்கும். அப்போ அதை அனுசரிச்சு பக்கத்து மாவட்டத்தை எடுப்போம். தஞ்சாவூர், புதுக்கோட்டை அப்படி இடத்துலலாம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், ஆரம்பத்திலே நாங்கள் நினைக்கிறோம் அது 87 இருக்கும். 87 தருமபுரி ரொம்ப இயேசு அறியாத ஒரு மாவட்டம். அதில் என்ன செய்யும், தொடர்ச்சியாக செய்தோம். அதாவது அங்கே வந்து யூனியனும் கூட 18 யூனியன் நினைக்கிறேன். அதனால் தொடர்ச்சியாக செய்தோம். அப்போ தொடர்ச்சியாக எல்லா ஊழியக்காரங்களுக்கும் வர முடியாது. ஒரு கேம்புனா 40 பேர் வர்றது ஈஸியாக இருக்கும். தொடர்ச்சியாக வாரம் வாரம் நடக்கும். அப்போ சிலர் ஒரு வாரம் வர மாட்டாங்க, அடுத்த வாரம் வருவாங்க. அப்போ சில கேம்பில் 25 பேர் தான் வருவாங்க ஊழியக்காரங்க, 35 இருக்கலாம். அப்படி போட்டு முடித்தோம். அப்படி இருந்தாலுமே அந்த தருமபுரி மாவட்டத்தில் ஒரு யூனியனில் 100 கிராமங்கும் போது 100 கிராமத்தை சந்திக்கப்படாமே வாய்ப்பு வந்துச்சு. அதுக்கான தேவையெல்லாம் உங்களுக்கு அது வர்ற ஆஃபரிங் தான், யாராவது அனுப்புகிற ஆஃபரிங் தான். அதாவது சபைகள் தூரம் இங்கே போகும்போது சொல்லுவாங்க ஒரு 100 கிராம் ஊழியம் செய்ய எங்களுக்கு. அப்போ ஆரம்பத்துலலாம் 20,000 அப்படி தான் ஆகும் டீ. இப்போ 70,000 பேற்று டீ. உங்களுக்கு பஸ் செலவில் இப்போ நிறைய இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ 1 லட்ச ரூபா கணக்கு காஸ்பிள் புக்கு இதுகள்லாம் கணக்கு பார்த்தா 1 லட்ச ரூபா ஆகுது ஒரு கேம்புக்கு. எல்லாம் சேர்த்து சுவிசேஷ புக்கு, ஊழியக்காரங்களுக்குள்ள டீயே, சர்வே பண்ணுவோருக்கு அதுக்கு ஒரு ஊழியக்காரர் வச்சிருக்கிறோம். அவர் சர்வே பண்ணுவார். முதல் நாள் கடைசி நாள் பொறுப்பாக இருந்து டீம் எல்லாம் பிரிப்பார். அப்புறம் நம்ம பிரதருடைய போக்குவரத்து இதுகளெல்லாம் சேர்த்து 1 லட்சம் வரும். நான் ஒரு தடவை 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டேன். என் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் 2 கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்போ போனதுமா இடமே இல்லை, இருட்டாயிட்டு எங்கே போய் தங்குறது. அப்போ ஒரு அம்மா அந்த மாட்டு தொழுவத்துக்கு அந்த இது வைக்கோல் இருக்குல்ல, அதை அப்படி குமிச்சு போட்டு அப்படி கீழே மழை வந்தாலும் இது பண்ணாதபடிக்கு கீழே அப்படி கொஞ்சம் இடம் தான் இருக்கு. அதுக்குள்ளே எங்கள் டீம் படுத்துக்கிட்டோம். எங்கள் பிள்ளைகளும் 2 பிள்ளைகளை வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு சாப்பாடு கிடையாது, பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கிடையாது. திடீர்னு போனால் அங்கே உள்ள ஆட்கள் யாராவது தந்தாதான் சாப்பாடுலாம். எத்தனையோ ராத்திரி சாப்பாடு இல்லாமல் தான் எங்கள் ஆட்கள் கிடக்கும். கடை இருக்காது அந்த காலத்தில். இப்போ ஏகதேசம் கடை வந்துச்சு. அப்போ கடை இருக்காது, பணம் இருந்தாலும் கடை இருக்காது. அப்போ சுவிசேஷம் புஸ்தகம் விற்று இவங்க சாப்பிட்டுக்கிடலாம்.
அப்படிதான் வச்சிருந்தோம் ஆரம்பத்துல. ஓகே ஓகே. அப்ப சில நேரம் சுவிசேஷ புக்கே கேட்டா இவங்க டீ கூட வாங்கி குடிக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. அப்படி கடையே இல்லாத இது இருக்குது. அப்ப நாங்க போன அன்னைக்கு நைட்டு சாப்பாடு கிடையாது, காலையில கிடையாது. நாங்க அங்க ஜூம் பண்ணிட்டு திருப்பி என்ன செய்தோம், போகிற வழியில எங்க டீம் ஒருத்தவங்க அவங்க ஒரு வீட்டுல அடுப்பு கல் வச்சு கட்டி பொருள் வாங்கி காலையில சாப்பாடு ஆக்கிக்கிட்டு இருந்தாங்க. பிறகு நாங்க எங்க சூழ்நிலையை பார்த்துட்டு எங்களுக்கும் சேர்த்து அவங்க சாப்பாடு ஆக்கி தந்துட்டு பிறகு நாங்க கிராமத்துக்கு போனோம். அப்போ எனக்கு என்னுடைய இதுல நார்த் இந்தியா ஊழிய தரிசனத்தை பார்க்கும்போது தருமபுரியில ஒரு கேம்புக்கு போயிருக்கிறேன், பெரம்பலூர்ல ஒரு கிராமத்துல ஒரு யூனியனுக்கு போயிருந்தேன். அப்படி போகும்போது உள்ளபடியே இந்த தரிசனம் உண்மையானது, நல்லது, நம்மளை இதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, நம்ம தவறா நினைச்சோம், நம்ம கணவர் இப்படி வந்துட்டாரு, நம்ம நார்த் இந்தியா விழுத்துக்கு அழைச்சோமே, இப்படி செய்யறோமே அப்படிங்கிற சந்தேகம் தீர்ந்துச்சு. பிறகு உள்ளபடியே அறியாத மக்கள். ஆமா. அப்ப தருமபுரியில ஒரு கிராமத்துக்கு போகும்போது கந்தசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு எல்லாம் இருக்கும்போது, உங்களுக்கு இயேசு சுவாமியை தெரியுமான்னு கேட்டப்ப, தெருலையா அந்த தெருவில் கிடையாது இயேசு சாமின்னுட்டு, வேற எங்கேயாவது தெருவில் அடுத்த தெருவில் இருப்பாங்க, போய் கேளுங்க அப்படின்னாங்க. அப்போ அப்படியே அப்போ தெரியாதவங்க அவ்வளவு இருக்காங்க. அப்போ இப்படி நிறைய இன்சிடென்ட் போனா சேலஞ்ச் இருந்துச்சா? தமிழ்நாட்டில் உள்ள சில இடத்துல எதிர்ப்பு அப்படிலாம் இருந்ததா? இல்லை நார்மலா எதிர்ப்புன்ட்டு ரொம்ப சொல்ல இல்லை பிரதர். அந்த காலத்துல இப்போ இருக்குது. சரி சரி. சிலர் வேண்டானிருவாங்க, இயேசுவா அப்படின்ட்டு வேண்டானிருவாங்க. கிறிஸ்தவ இதுல போய் கொடுங்க, ஏன் எங்கிட்ட வரீங்கன்ட்டு சில தெருக்கள்ல சில ஆட்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா எங்க இதுக்குள்ள வரவே கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்புறம் தஞ்சாவூர்ல ஒரு இதுல அடிச்சு ஒரு லேடி, சென்னையில இருந்து சலோமி அது பேரு, அடிச்சு கையெல்லாம் வீங்கி சட்டையெல்லாம் கலத்த முடியல, வெட்டி தான் எடுத்தாங்க. அப்படியே அடிச்சு வீங்கி இது வந்த பொண்ணு அப்படி பயங்கரமாலாம் அடி வாங்கி, ஆண்களும் அடி வாங்கியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு இதில் ஒரு டீம் ஆண்கள் டீமை அடித்து இது பண்ணி விட்டாங்க. பிறகு திருப்பி பாஸ்டர்லாம் வந்து இது பண்ணாங்க. அது பெரிய ஆச்சரியம். அப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு கேம்பில், அதாவது அந்த கேம்புக்கு எங்களுடைய 100 கிராம ஊழியத்தை பார்க்குறதுக்கே ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். எங்கேருந்து பெங்களூர்லேருந்து எங்கேயோ வந்திருந்தார். அப்போ அன்னைக்கு இவங்க காலையிலேயே புறப்படணும், டீ இவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கும் பணம் இல்லை. என்ன செய்யன்னு தெரியல. அன்னைக்கு எம்மோ வந்தது 50 ரூபா வந்துச்சு மணியாடுல. அப்போ அதை எடுத்துக்கிட்டு அந்த ஊழியக்காரர் இருக்கார், டீயை கொடுக்கணும்லான்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட வந்து உங்ககிட்ட ஏதாவது பணம் இருந்துச்சுன்னா நீ ஒரு 50 ரூபா தான் அப்படின்னு கேட்டாங்க. சரிண்ணே நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் அந்த 50 ரூபாய்க்கு எந்த ஊருக்கு போக முடியுமோ அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே அந்த இடத்துல ஒரு பாஸ்டரை பார்த்து இப்படி 100 கிராமம் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி இது பண்ணிட்டு ஜெபிச்சுட்டு போகும்போது அவர் ஒரு 100 ரூபா காணிக்க கொடுத்துருக்காரு. அதை எடுத்துட்டு திருப்பி அவங்க கோயம்புத்தூர் போயிருக்காங்க. அப்போ அந்த கோயம்புத்தூர் கேம்புக்கு அனுப்பின சுவிசேஷ புஸ்தகம்லாம் பார்சல் வந்து எடுக்க முடியலை. வேபில் அந்த பாஸ்டர் தொலைச்சிட்டாரு, எடுக்க முடியல. அப்போ இவங்க போயிட்டு பாஸ்டரும் இப்படி இருக்கிறாரு, எடுக்கணும்னா ஒரு ஆர்சி ஃபாதர்கிட்ட ஏதோ கையெழுத்து வாங்கினா நாங்கள் தரலானே அந்த ஏபிடி பார்சல் சர்வீஸில் சொல்லிட்டான். சரி. அப்போ இவங்களுக்கு ஒன்றும் ஓடலை, என்ன செய்யலான்னு தெரியிட்டு ஒரு ஹோட்டலில் டீயை குடிச்சிட்டு அப்படி யோசிச்சுட்டு ஜெபிச்சுக்கிட்டே அப்படியே லாந்திக்கிட்டே இருந்துரு. அதை பார்த்துக்கிட்டே இருந்தே வருது. உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் பிரதர், நீங்கள் என்ன செய்கிறீங்க அது செய்கிறீங்கன்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இப்போ இங்கே 100 கிராம ஊழியம் செய்துட்டு இருக்கிறோம், வந்தோம், எங்கள் பார்சல் சர்வீஸ் எடுக்க முடியல, அதான் ஏதாவது ஆர்சி ஃபாதர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு சொன்னாங்க, என்ன செய்யலான்ட்டு யாருக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் தம்பி அப்படின்னு இருக்காங்க. உடனே அவர் எனக்கு அந்த ஆர்சி ஃபாதர் தெரியும், அதனால் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் இது பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பாஸ்டர் வீட்டில் போச்சுல ஒரு வசனம் எழுதியிருக்காங்க, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார், அவர் உன்னோடே இருப்பார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார் கைவிட மாட்டார்னு உபாகமும் 31 இருக்கு. அந்த வசனத்தை அன்னைக்கு அந்த இதில் பார்த்துருக்குறாங்க. அது அவங்க விசுவாச வார்த்தையாக சொல்லிகிட்டே போயிருக்காங்க. சொல்லிகிட்டே போகும்போது தான் இந்த ஆளுடைய தொடர்பு கிடச்சி அந்த பார்சல் சர்வீஸ் எடுத்துருக்குறாங்க. எடுத்துட்டு திருப்பி அந்த 100 கிராம ஊழியத்துக்கு எல்லாம் டீம் எல்லாம் பிரித்து அவங்க கையில் 5 ரூபா தான் கொடுப்பாங்க
ஓ ஓ எதுக்கு பஸ் செலவுக்கு, சாப்பிடல, சரி சரி சாப்பிடலாம் கிடையாது. பஸ்ஸில் போகணும்ல அவங்க அதுக்கு கிராமத்துக்கு, மட்டும் அதுக்கு மட்டும் 5 ரூபா ஜெபிச்சு கொடுப்போம். சரி சரி அந்த 5 ரூபாயை வச்சுட்டு அவங்க 5 நாள் ஊழியம் செய்யணும், சாப்பிடணும். நல்ல கணக்கு பார்த்தா அப்போ சுவிசேஷ புத்து விற்கச்சில்ல பணம் வரும். இது இது இப்போ இலவசமாக கொடுக்கச்சில்ல அந்த பணமும் வராது. அந்த பணம் ஓகே ஓகே அப்படி கஷ்டம். அப்போ இந்த ஊழியத்துக்கு வர்றவங்க நல்லா படித்தவங்களாகவும் இருப்பாங்க, நல்ல டீச்சர் ஆகி ரிட்டையர்ட் ஆனவங்களும் வர்றாங்க. அப்போ இந்த ஊழியத்துக்குள்ள ஏன் வர்றீங்கன்னு அவங்ககிட்ட சாட்சி கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, உள்ளபடி இந்த ஊழியம் எப்படி தெரிஞ்சு வந்தீங்க அப்படிலாம் கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு தாகம் இருந்திருக்கு. எப்படி நம்மளை இயேசு அறிவிக்கப்படாத இடத்துக்கு இயேசுவை அறிவிக்கணும்னு ஒரு பாரத்தை தந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சுவிசேஷ பாரம் இருந்ததுனால அவங்க கேள்விப்பட்டு என்ன செய்யறாங்க, யார் யாரோ சொல்லி அப்படி வர்றாங்க. அப்போ அவங்க சொல்ற சாட்சி, நான் இந்த ஊழியத்துக்கு வந்தது நிமித்தமா எங்க குடும்பத்துல இந்த கஷ்டத்துல இருந்தோம், இதுல இருந்தோம், அதுல இருந்தோம், எங்கள் சபை வளர்ச்சி இல்லாமல் இருந்துச்சு, ஆலயம் கிட்ட முடியாமல் இருந்துச்சு, இப்போ எங்களுக்கு ஆண்டவர் ஆச்சரியமாக செய்கிறாருன்னு சாட்சி சொல்கிறத பார்க்குறோம். கையிலேருந்து பணமே கிடையாது. இவங்கள ஜெபத்தில் திங்கக்கிழமை நடத்தி விட்டுட்டு கோயம்புத்தூரில் எல்லா இடங்கள்லையும் உள்ள பாஸ்டர்மார்கள் அட்ரஸ் யார் யார் தெரியுமோ அவங்களெல்லாம் சந்தித்து இந்த 100 கிராம ஊழியத்தை பற்றி அறிமுகப்படுத்தி பிரதர் காணிக்க பிரிப்பாங்க. அப்படி பிரித்து கையில் வர பணத்தை வச்சு தான் டீயை கொடுப்பாங்க. அப்போ இங்கேயும் ஆஃபீஸ்லேயும் பணம் இருக்காது. அப்படி அப்போ அந்த கேம்புக்கு பணம் கொடுக்கறதுக்கே இல்லை. கடைசியில் இப்படி போயிட்டு கையில் வந்த பணம் 1500 ரூபா. அப்போ சனிக்கிழமை தான் முடியும் ஆரம்ப நாளில். அப்போ இவங்க வெள்ளிக்கிழமை வந்துட்டு இருக்கச்சில் நைட் ஆயிட்டு, அதனால் பஸ் ஸ்டாண்டில் பிரதர் வந்து தலை விரிச்சு பைய தலைக்கு மாட்டோம். அப்போ ஒரு ஹேண்ட்பேக் தான், சும்மா தோல் பை தான் போட்டு போவாங்க, பூட்டுலாம் கிடையாது. பணம் இருக்குது, 1500 ரூபா கையில் இருக்குது. அதிலே பேப்பர் விரிச்சு படுத்தாச்சு. படுத்தா நடுராயத்தில் போலீஸ் வந்து சந்தேக கேஸில் பிடிச்சி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு நாளைக்கு கேம்ப் முடியுது, எப்படி பணம் இருக்காது, நம்ம இங்கே மாட்டிட்டோம், என்ன செய்ய அப்படின்னு காலையிலே 5 மணிக்கு எழுப்பி ஜோனிட்டு இருந்திருக்காங்க முழங்கால. ஸ்டேஷன்ல அப்போ ஒரு போலீஸ் வந்திருக்கா. பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது.